மேட்ச்சில் இதாண்டா ஐபிஎல் இதாண்டா கிரிக்கெட்ன்ற லெவலுக்கு ஒரு செம்ம ஸ்கிரிப்டட் மேட்சாக இருந்தது. ஸ்பைடியோட கம்பேக்கும் சரி, அண்ட் ஜிதேஷ் சர்மாவோட அந்த ஒரு மொரட்ட இன்னிங்ஸும் சரி, அண்ட் விராட் கோலியோட அந்த நாக்கும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அப்பாற்பட்டு ஐபிஎல் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டாக தான் இருந்திருக்கும். எனக்கு இங்கே ஒரு தாட் என்னென்னா, வெல்கம் டு மெக்ஸ்ட்ராம் கிரிக்கெட். இந்த ஷோ தாட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஐபிஎல்லோட 18th சீசன் கிட்டத்தட்ட முடிய போகுது. சீசனில் வந்து நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்சிபி அவங்க ஆப்ஷன்லேயே ஃபிட்டான ஒரு டீமை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது வந்து பவுலிங்கில் ஒரு பெஸ்ட் பவுலர் வச்சுருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ஒரு 5-6 பெஸ்ட் பவுலராக எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துடுவாங்க, நமக்கு தெரியும். அதே மாதிரி செலக்டும் ஆகிட்டாங்க. அண்ட் ஆர்சிபியை பொறுத்தவரை லாஸ்ட் 2 மேட்சஸாக பார்த்திங்கன்னா ஒரு புது கேப்டனோட போயிருக்காங்க. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன். இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, இந்த சீசன் ஃபுல்லாகவே ரஜத் படிதர் சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருந்தார். அப்படி இருக்கப்போ எதனால் ரஜத் படிதரை ட்ராப் பண்ணிவிட்டு ஜிதேஷ் சர்மாவை கேப்டனாக போடணும், அதுவும் இம்பேக்ட் பிளேயராக ரஜத் படிதரை எதுக்கு கொண்டு வரணும்? ஃபியூச்சரில் இனி வரப்போகிற சீசனில் ஒரு கேப்டனுக்கு எதாவது ஆனாலும், இன்ஜுரி கன்சர்ன் அந்த மாதிரி எது ஆனாலும், ஒரு வின்னிங் கேப்டன் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு ட்ரெயினப்புக்கு கொண்டு வராங்களோன்னு எனக்கு ஒரு தாட். மோரோவர் வந்து ரஜத் படிதர் கிட்டத்தட்ட வந்து அவரோட அக்ரெஷன் அண்ட் அவரோட கேப்டன்சி எல்லாமே அப்படியே விராட் கோலி டிட்டோவாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விராட் கோலியோட டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு. அவரோட இந்த ஒரு முடிவுக்கு என்ன காரணம்னு நான் பார்க்குறேன்னா, இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விராட் கோலியோட அந்த பழைய அக்ரெஷன், இந்த பழையவன் வேணும் சார், அந்த மாதிரி பழைய அக்ரெஷன் வந்து இங்கே இருந்திருக்காரு. அவர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டார். எந்த ஒரு பிளேயர் ஸ்லெச் பண்ணாலும் சரி, சின்னதாக ஸ்லெச் பண்ணாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவார். பட் இந்த சீசனில் அப்படி இல்லவே இல்லை. எந்த பிளேயர் யார் என்ன பண்ணாலும், முக்கியமாக கேஎல் ராகுல் வந்துட்டு ஆர்சிபி vs டெல்லி மேட்ச்சில் வந்து பெங்களூரில் வந்து ஆர்சிபியை பீட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து டெல்லி vs ஆர்சிபி மேட்ச் டெல்லியில் நடக்கும்போது கோலி இதை பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து கோலிக்கு டெல்லி தான் ஹோம் கிரவுண்ட் இல்லையா. ஸோ வந்து கண்டிப்பாக அவர் அந்த ரிப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். அந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணி அவர் அந்த ரிப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். ஆர்சிபி வின் பண்ணாங்க, பட் அவர் வந்து அதை பண்ணலை. அண்டு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் கேஎல் ராகுல்கிட்டே வந்து சொல்ல வந்திருப்பார், நான் இதை தான் நான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன்ற மாதிரி சொல்ல வந்திருப்பார். ஸோ நான் தான் எதிர்பார்த்தேன், பட் அது வந்து நடக்கலை. அண்ட் மோரோவர் வந்து சீனியர் பிளேயர்ஸ் பண்ணுற எல்லா செலிப்ரேஷனுமே வந்து அவர் மாதிரி ஜாலியாக அவங்கள கலாய்ச்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நேற்று மேட்ச்லையுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னர், ஆக்சுவலாக அவர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்து இந்த ஐபிஎல்லை நான் அவ்வளோக்கா ஃபாலோ பண்ண முடியல, சம் ஒர்க்குனால என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக அவர் தான் வந்து மேன்கட் முறையில் வந்து ஜிதேஷ் சர்மா அவுட்டும் எடுத்தார். ரிஷப் பண்ணிட்டு வேணான்னு சொன்னதுனால அந்த அவுட்டும் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த பவுலர் தான் அவர் வந்து கோலியை வெறுப்பேற்றும் விதமாக ஒரு வேலை பார்த்துட்டாங்க இல்லையா. அதே வந்து பழைய கோலியாக இருந்தால் அந்த இடத்துல நடக்கிறதே வேற. கோலி சிரிச்சுட்டு நார்மலாக போயிட்டார். ஸோ அதுக்கு பழிவாகும் விதமாக ஜிதேஷ் சர்மா அடித்து முடிச்சிட்டாருன்னு வைங்களேன். அண்ட் இதே மாதிரி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பதிரானா வந்து ஒரு பவுன்சர் போட்டிருப்பார். அவரோட ஹெட்லேயே அடிக்கும், ஹெல்மெட்லேயே அடிக்கும். நான் நினச்சேன் அவர் அங்கேயே ரிப்ளே கொடுப்பாருன்னு, பட் கொடுக்கல. அடுத்த பாலில் ரிப்ளே கொடுத்தாரு. அதே மாதிரி பவுன்சர் வந்துச்சு, அவருக்குன்னே யூனிக்கான அந்த ஷாட் அடித்தார். அப்பயுமே அந்த பழைய அக்ரெஷன் வரல. ஓகே, அவரோட அந்த கோபம், அந்த அவருக்குன்னே உறுத்தான அந்த அவரோட ஸ்ட்ரென்த்தான அந்த அக்ரெஷன் வந்து இப்போது ஸ்லைட்லி அவர் ஓகே காம் ஆகிட்டு வராரோன்னு தோணுது. அதனால தான் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிட்டையர் ஆனார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரஜத் படிதர் ஒருத்தர் ஃபார்ம் ஆகி வந்துட்டார். கோலி மாதிரி நாக்கும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டும் ஆடுறாரு, அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டும் ஆடுறாரு, அக்ரெஷனும் காட்டுறாரு. நல்லா கேப்டன். இன்னொரு பக்கம் ஜிதேஷ் சர்மாவும் உருவாகிட்டு வந்துட்டார். அவரோட கேப்டன்சியில் ஒரு மேட்ச் தோற்றுருந்தாலும் பட் நல்லா தான் அவரும் கேப்டன் பண்ணியிருந்தார். அண்ட் இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கோலி வந்து அடுத்த சீசன் ஆடுவாரான்னு ஒரு சின்ன டவுட் வருது. கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபி டைட்டில் அடிக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு கப் அடித்த கையோட கோலி ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் எனக்கு ஒரு தாட். இதான் இந்த வீடியோ. இது உங்களுக்கும் தோணுச்சான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரவிசங்கர்.